புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டர் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஆட்டிசம் போன்ற சிறப்பு குழந்தைகளுக்கு எப்படி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற கொஷின் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. சிறப்பு குழந்தைகள் அல்லது டிசேபிள்டு அப்படின்னாலே நம்ம பொதுவாக செலக்ட் பண்ணுற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி தயாரித்தல், மெழுகுவர்த்தி தயாரித்தல், வாழ்த்தட்டைகள் தயாரித்தல், இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸை தான் யோசிக்கிறாங்க. இப்படி பொதுப்படையாக நம்ம அவங்களுக்கு வேலைவாய்ப்பை முடிவு செய்வது தவறு. இந்த ஆட்டிசம் போன்ற குறைபாடுடையவர்களை கவனிக்கும் பொழுது அவங்கள 3 வகையாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று எஜுக்கபிள், இரண்டாவது பார்த்திங்கன்னா ட்ரெயினபிள், மூன்றாவது கஸ்டோடியல். இந்த கஸ்டோடியலுங்கிற வகையினர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவர்களுக்கு அவங்களுடைய சாதாரண அன்றாட செயல்களே செய்ய முடியாது. இவங்க ரொம்ப டிபெண்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு தான் பெற்றோர்கள் அல்லது அவங்களுடைய கார்டியனுடைய சப்போர்ட் முழுமையாக தேவைப்படும். ஸோ அரசு கொடுக்குற உதவித்தொகை மூலமாகவும் அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் மூலமாகவும் மட்டுமே இவர்களால் வாழ முடியும். இவர்கள் சிவியர் அல்லது ப்ரொஃபவுண்ட் கண்டிஷனில் இருக்கிற டிசேபிள் பீப்புள். இவர்களை தவிர மீதி இருக்கிற எஜுக்கபிள், ட்ரெயினபிள், இந்த 2 கிளாசிஃபிகேஷனில் இருக்கிற பிரிவினரையும் நாம் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஈடுபடுத்த முடியும். இதில் எஜுக்கபிள் அப்படிங்கிற கேட்டகரியை பார்க்கலாம். இவர்களுடைய ஐக்யூ நார்மல் அல்லது எபோவ் நார்மலாக இருக்கும். அதாவது இவர்களால் நம்ம போலவே படிப்பில் ஈடுபட்டு பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை முடித்து ஒரு குறிப்பிட்ட துறையில் அவங்கள நல்லா நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். இவர்களுக்கு இருக்கிற முக்கியமான அதீத கவன குவிப்பு மற்றும் பர்ஃபெக்ஷனிசம், இதை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி அவர்களை நம்ம ஒரு குறிப்பிட்ட துறையில் நல்ல பயிற்சி அளித்து கொண்டு வர முடியும். இந்த எஜுக்கபிள் குரூப் பீப்புளை நாம் சாதாரண வேலைகள்லையும் ஆஃபீஸில் ஒயிட் காலர் ஜாப் என சொல்லப்படுகின்ற கவர்மெண்ட் செக்டார்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிற டேபிள் ஒர்க்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஈடுபடுத்த முடியும். இவர்களால் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை, அவங்களுடைய ரொட்டீனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்குது. இந்தியாவில் அதிகமாக ஜாப் கோச்சஸ் பயிற்சிகள் நடைபெறதில்ல. இது முக்கியமான தேவையாக இருக்குது ஆட்டிசம் உடைய குழந்தைகளுக்கு. அதாவது நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வேலைக்கு தேவையான திறன்கள். ஒரு அலுவலகம் எப்படி இருக்கும், அந்த அலுவலகத்தினுடைய தேவைகள் என்ன, அங்கே ஏதாவது ரொட்டீன்ஸில் சேஞ்சஸ் ஆனால் நாம் எப்படி அதை புரிஞ்சு நடக்கணும், அங்கே இருக்கிற சக பணியாளர்களோட நாம் எப்படி உறவு வச்சுக்கணும், இந்த விஷயங்களுக்கான ட்ரைனிங் குறைவாக கிடைக்கிறது. மற்ற பணியாளர்களுக்கோ இந்த ஆட்டிசம் குறைபாடு உடையவர்களை எப்படி நடத்தணும், அவர்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற பெரிய அவேர்னஸும் க்ரியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இந்த 2வது கேட்டகரி, அதாவது ட்ரெயினபிள். இந்த ட்ரெயினபிள்ங்கிறவங்க எஜுகேஷனில் முழுமையாக ஈடுபட முடியாது. ஆனால் இவங்களை ஒரு குறிப்பிட்ட துறையில் நம்ம பயிற்சி அளித்தோம்னா அவங்க அதில் வெல்வர்ஸ்டாக பண்ண முடியும். தோட்டக்கலை, பேக்கரி, மசாலா பொருட்களை பேக் பண்ணுவது, குக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அவங்கள பர்டிகுலராக எடுத்து ட்ரெயின் பண்ணும் பொழுது ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்வதில் அவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை நம்ம பயன்படுத்தி ட்ரெயின் பண்ணும் பொழுது அவங்கள அந்த துறையில் வேலைவாய்ப்புக்கு தயார்படுத்த முடியும். இதற்கான பயிற்சி நிலையங்களும் உடைய தேவையும் அதிகமாக இருக்குது. இப்படி ட்ரெயின் பண்ணி கொண்டு வர்ற ஆட்டிசம் குழந்தைகளை மைய நூரோட்டத்தில் நம்ம சேர்ந்து பயணிக்கிறதுக்கு அங்கே இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற பீப்புளையும் நம்ம ட்ரெயின் பண்ண தேவையாக இருக்குது. அவர்களுக்கு அவங்களுடைய சிக்கல்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான அவேர்னஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். அவர்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டமை அவங்களுடைய ஒர்க் பிளேஸில் கொண்டு வருவதன் மூலமாக இந்த குழந்தைகளையும் ஒரு எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட்டாக மாற்ற முடியும். ஸோ எஜுகேஷனுடைய அல்டிமேட் எய்மான எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் நோக்கி இந்த குழந்தைகளையும் நம்ம நகர்த்த முடியும்.